ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ ஐபிஎல் நியூஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதை பற்றி அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ பிளேயர் ஸ்டாட்ஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன், பிளேயிங் 11, அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஐபிஎல் ரிலேட்டடான வீடியோஸும் கிரிக்கெட் ரிலேட்டடான வீடியோஸும் தான் போட போகிறோம். ஸோ எஸ், ஐபிஎல்லில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சஸோட டாப் 6 பிளேயர்ஸ் லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 6 பிளேயர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சோட 6 பிளேயர், அதாவது 2 டீமோட கலந்து டாப் 6 பிளேயர்ஸ் டு வாட்ச் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டீம் பிளேயர்ஸுமே இருக்காங்க. அண்ட் ஒரு சில வீடியோஸில் வந்து ஒரு சில டீமில் அதிகமாகவும் இன்னொரு டீமில் அந்தளவுக்கு இல்லாத பிளேயர்ஸுமே இருக்க போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீம் ஏல வந்து 4 பேரும், டீம் பியில் 2 பேர் கூட இருக்கலாம். அந்த மாதிரியுமே வீடியோஸ் போடலாம். ஸோ எந்த பிளேயர்ஸை வந்து நம்ம பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அந்தந்த பிளேயர் வந்து இம்ப்ரெசிவாக விளையாடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன். இவர் இருந்தாருன்னா எவ்வளோ ஸ்கோர் வேணால் அடிக்கலாம். அண்டு மேட்சோட போக்கே மாற்றக்கூடிய ஒரு பிளேயராக தான் இருக்கார். அண்ட் ஆர்சிபிக்கு ரொம்ப வருஷமாகவே விளையாண்டுட்டார். ஸோ நல்லாவே தெரியும் அவருக்கு ஆர்சிபி பிக்சராக இருக்கட்டும், ஆர்சிபியோட ஃப்ரான்ச்சைஸியாக இருக்கட்டும், அண்டு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எப்படி பிஹேவ் பண்ணாங்க, அவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணுன்றதும் இவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவரை பற்றி சொல்லவே வேண்டாம். எஸ், நல்லாவே அட்டாக் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கும் பண்ணி சம்டைம் சர்ப்ரைஸ் தரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சர்ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஒரு டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பர்டிகுலர் பேட்ஸ்மேன்ஸ் ரொம்ப நல்லா விளையாண்டுட்டுருக்காரு அப்படின்னா அவரை விக்கெட் பிரேக் த்ரூ எடுக்கிறதுல இவர் மாஸ்டர்னே சொல்லலாம். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஈஸியான விக்கெட் ஆகும். அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இவர் நல்லா பண்ணுவார் அந்த மாதிரி. ஸோ இந்தியன் பிச்சில் விளையாடுறதுனால அது ஒரு ஆட் அட்வான்டேஜாகவே இவருக்கு இருக்கும். அண்ட் செஞ்சுரிஸ், 100ஸுமே ஈஸியாக அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். முக்கியமாக ஒரு டெமாலிஷ் பிளேயர்னே சொல்லலாம் இன் T20 ஃபார்மேட். ஸோ ஆஸ்திரேலியாவுக்காக நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்குமே நிறையா மேட்சஸ் வின் பண்ணியும் கொடுத்துருந்தாரு. ஸோ அதே மாதிரி கண்டினியூட்டி வந்து அடுத்த ஒரு பிளேயருமே தான் பண்ண போகிறாரு. ஸோ இந்த பிளேயரை பற்றி நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ருத்துராஜ் கெய்க்வாட் தான். அண்ட் ருத்துராஜ் கெய்க்வாடோட ஸ்டாட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு 52 மேட்ச் வந்து இது வரைக்கும் ஐபிஎல்லில் விளையாண்டுருக்காரு. அந்த ஆவரேஜாக வந்து ஸ்கோர் பார்த்திங்கன்னா 39 ரன்ஸ் அடிச்சுட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1797 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்பர்ஸ். பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 2 சீசன்ஸ் 3 சீசன்ஸாக தான் இவர் விளையாண்டுட்டுருக்காரு. அண்ட் அதுலேயுமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீசன் எல்லாமே நிறையா செஞ்சுரிஸுமே இவர் கொடுத்துருந்தாரு. அட்லீஸ்ட் 50+ அது நிறையா கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ருத்துராஜ் கெய்க்வாட் ஒரு ரொம்பவுமே எதிர்பார்க்கக்கூடிய பிளேயர். முக்கியமாக ஃபஸ்ட்டு மேட்ச்சில், அதாவது ஓப்பனிங் மேட்ச் ஆன ஐபிஎல் 2024 இவரோட பர்ஃபார்மன்ஸை நம்ம ரொம்பவுமே எதிர்பார்த்துட்ருக்கோம். இவரோட ஸ்டாட்ஸுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் மேட்ச்லேயுமே இவர் ரொம்பவுமே நல்லா விளையாண்டுட்டுருக்காரு. ஸோ அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இவர் 5-6 6 எல்லாமே ஒரே ஓவரில் அடிக்கிறாருன்ற மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் இன்ஜூரிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமாவே நல்லா தான் விளையாண்டுட்டுருக்காரு. ஏன்னா ரஞ்சியுமே பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் மேட்ச்சில் நல்லா விளையாண்டுட்டுருக்காரு. ஸோ நிச்சயமாக இந்த ஐபிஎல் சீசனுமே அவருக்கு நல்லா தான் போய் முடியுன்றதில் ஒரு ஆச்சரியம் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிளேயர் வந்து சிஎஸ்கே பிளேயர் தான். ஸோ டேரல் மிச்சல். ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸிக்காக இவர் எப்படி விளையாடுறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க தான் போகிறோம். போன சீசனில் இவர் எடுத்திருந்தாங்க, அதாவது போன சீசன் இந்த 2022 தான் இவர் எடுத்திருந்தார். போன சீசனில் நல்லா, அதுக்கு முன்னாடி 2022 சீசனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாததுனால 23 இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ இவரோட ஒரு ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 69 தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஸ்கோர் வந்து 552 ரன்ஸ் தான் இருந்துச்சு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 111 தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஒரு ஆவரேஜான ஸ்கோர் மாதிரி தான் தெரியும். பட் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் அவருக்கு அந்தளவுக்கு கிளிக் ஆகலை. பட் T20 ஃபார்மேட் வந்து விளையாண்ட எல்லா மேட்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லைனா இன்டர்நேஷ்னல் மேட்சஸாக இருக்கட்டும், இவரோட பர்ஃபார்மன்ஸே வேறு லெவலில் இருக்கும். பிகாஸ் இவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் விளையாடுவார், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாகவும் விளையாடுவார். ஸோ மிடில் ஆர்டராக இருக்கும்போது ஒரு ஃபினிஷராகவுமே நிறைய இன்னிங்ஸ் விளையாண்டு கொடுத்துருக்காரு. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே டீமுக்காக விளையாடுறாரு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓப்பனிங் ஸ்பாட் இவருக்கு தராங்களா இல்லைனா மிடில் ஆர்டர்லேயே தராங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா டெவான் கான்வேயுமே ரூல்ட் அவுட் மாதிரி தான் தெரியுது.
ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரி எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறாரு, எந்த மாதிரி சீசன் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீமில் தான் இன்னொரு பிளேயருமே பார்க்க வரோம். ஸோ சிவம் துபே ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே பேசப்பட்ட ஒரு பிளேயர். அதாவது ரஞ்சி ட்ராஃபி அண்ட் மற்ற டொமஸ்டிக் மேட்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இன்னிங்ஸில் 200 ரன்ஸ், ஒரே இன்னிங்ஸில் வந்து 180 ரன்ஸ்க்கு மேலே அடிச்சுட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்டாமினாவும் அந்தளவுக்கு ஒரு அட்டாக்கிங் எபிலிட்டியுமே அவர்கிட்ட இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ அது லாஸ்ட் சீசன்லேயுமே பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு சொல்லலாம், இல்லைனா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன்னா ஒரு 20 ரன்ஸ்க்கு மேலே போனால் அவர் 2 விளையாண்டு 50 ரன்ஸ் கிட்டே எடுத்துகிட்டு போனார், 40 ரன்ஸ்க்கு மேலே எடுத்துகிட்டு வந்தார். ஸோ இவரோட ஸ்டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 6 மட்டும் அடிச்சிருக்காரு போன சீசனில் மட்டும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 42 ரன்ஸ் வந்து ஆவரேஜ் வச்சுருக்காரு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 2023 மட்டும் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வந்து 38 ரன்ஸ் வச்சுருக்காரு. அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 158 ரன்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு. ஸோ 350 போன சீசனில் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் 35 சிக்ஸஸ் வந்து 2023 வந்துட்டு அடிச்சிருக்காரு சிவம் துபே. ஸோ இந்த 36க்கு மேலே அடித்த பிளேயர்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து பார்க்கும்போது இவரோட லிஸ்ட்டு வந்து ஈஸியாக வந்துடுது. ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான கேப்பபிலிட்டி ஃபார் சூஸிங் டாப் பிளேயர்ஸ் இன் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் மேட்ச். ஸோ இது மட்டும் இல்லாமல் IPL 2024 எடுத்தாலுமே இவர் வரதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சீசன் இவருக்கு எப்படி போய் முடியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு பிளேயர் தான். ஸோ யாருன்னு பார்த்திங்கன்னா கேமரான் கிரீன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு விளையாண்டுருக்காரு அப்படின்னா நல்லாவே நமக்கு தெரியும். ஆஸ்திரேலியா பிளேயர், ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவரை பற்றி பெருசாக எதுவும் தெரியாமல் பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஒரு குட் சோல்டுன்னு சொல்லலாம் ஃபார் த பிளே இந்த டீம். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா RCBக்காக விளையாட போகிறாரு. ஸோ மும்பை இந்தியன்ஸில் விளையாடும் போது ஒரு சில மேட்சஸ் வந்து ஒரு முக்கியமான இன்னிங்ஸ் எல்லாமே விளையாண்டு கொடுத்தாரு தான். அண்ட் அதே மாதிரி இந்த வாட்டி எந்த பிளேயராக இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேனாக இருக்கிறாரா, இல்லைனா எந்த ஒரு மேட்ச்லேயுமே இவருக்கு கிளிக் ஆகாமல் போக போதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இவரோட ஸ்டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 மேட்ச் விளையாண்டுருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 452 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 50 ரன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 160 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு. ஒரு T20 மேட்ச்க்கு என்னெல்லாமே தேவையோ அது எல்லாமே ஒரு நல்லாவே வச்சுருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவில் வந்து பார்க்கும்போது கேமரான் கிரீன் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் இந்த சீசன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி விளையாடுறான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேயர், ஸோ ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர், ஸோ நம்ம தலை தோனி தான். ஸோ ஏன் தலை தோனி இதில் சொல்கிறேன் அப்படின்னா மைட் பி ஒரு லாஸ்ட் சீசனாக இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அந்த லாஸ்ட் சீசனாக இருக்கிற பட்சத்தில் வந்து இவரோட ஃபுல் பொட்டென்ஷியலும் காட்டுவார். பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே நல்லா தான் இருக்கணும். போன சீசனில் கிளிக் ஆவாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்தளவுக்கு எதுவுமே கிளிக் ஆகலை அவருக்கு. பட் இந்த சீசனில் வந்து நிதானமாக தான் விளையாடுவாருன்னு தான் நினைக்கிறோம். மைட் பி லாஸ்ட் சீசனாக இருக்கலாம், இல்லை இன்னொரு சீசன் கூட விளையாடுறதுக்கு நிறையா சான்சஸே இருக்குது. ஸோ இவரோட ஸ்டாட்ஸ் சொல்லணும்னா அதெல்லாமே இவருக்கு தேவைப்படாது. ஏன்னா மேட்ச் வின் பண்ணணும்னா இவர்கிட்ட கொடுங்கப்பான்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நாட் ஓன்லி இந்தியா, நாட் ஓன்லி CSK, நாட் ஓன்லி ஃபார் இந்தியன் டீம், பட் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டுலேயே பார்த்திங்கன்னா எந்த ஒரு மேட்சையும் எப்படி மாற்றணுன்றது இவருக்கு தெரிஞ்சு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இவருக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேயருமே இருக்கார். பட் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா ஒன்று வீடியோ லென்த்தாக போகும். அது மட்டும் இல்லாமல் எல்லா பிளேயர்ஸையுமே இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் டாப் 6 பிளேயர்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த இன்னொரு பிளேயர் விராட் கோலி தான். ஸோ அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேண்டாம். அதனால் அவர் டாப் 6 இல்லைனாலுமே அவரை எப்போவுமே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கூட்டமே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த பிளேயர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, முக்கியமாக ஃபஸ்ட் மேட்ச்சில் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கிரிக்கெட் ஃபேன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் வீடியோவை கூட அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அதை நாங்கள் அப்கமிங் வீடியோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.